சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பில் சிறு விளையாட்டு அரங்கு கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் 23 சட்டமன்ற தொகுதிகளில் 69 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 23 முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்குகள் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு என்பது நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக 23 தொகுதிகளில் முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்குகளுக்காக கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் 98 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறங்குதளம் மற்றும் புதிய மின் விதைப்பண்ணை ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். குறிப்பாக ஒவ்வொரு சட்டப்பேரவையிலும் மினி ஸ்டேடியம் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு 234 தொகுதிகளிலும் சிறு விளையாட்டு அரங்குகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டு அது ஒவ்வொரு தொகுதிகளிலும் கட்டப்பட்டு வருகிறது. இந்த 23 சட்டப்பேரவை தொகுதிகளில் அந்த மினி ஸ்டேடியம் சொல்லப்படக்கூடிய மினி சிறு விளையாட்டு அரங்குகளுக்கான கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு என்பது தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே போல தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.